இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, அந்த வேரியபிள்ஸ் பைத்தானில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸுங்கிறது எ நேம் ஆஃப் தி மெமரி லொக்கேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஸ்டோரேஜில் ஒரு குறிப்பிட்ட மெமரி லொக்கேஷனுக்கு நீங்கள் கொடுக்குற நேம் தான் அது. அதை ஏன் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம்? நீங்கள் கொடுத்த அந்த நேமில் எத்தனை வேல்யூ வேணாலும் மாறி மாறி ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதை வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு காலி டப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலி டப்பாவுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலி டப்பாவில் நீங்கள் எந்த பொருளை வேணால் போட்டுக்கலாம். இந்த குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் போடணும், இதை மட்டும்தான் போட்டு எப்போவுமே வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் மாறி மாறி எந்த பொருளை வேணாலும் அந்த காலி டப்பாக்குள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் வேரியபிள்ஸ் உங்கள் ஸ்டோரேஜில் ஒர்க் ஆகுது. இப்போது பைத்தானில் அந்த வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பைத்தானில் வேரியபிள்ஸ்க்காக 2 சின்டாக்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் கொடுக்குற வேல்யூவை அந்த வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறதுக்காக. ரெண்டாவது, அந்த சேவ் பண்ண வேல்யூவை எடுத்துகிட்டு வரதுக்காக. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு 3 விஷயம் தேவை. ஒன்று, நீங்கள் கொடுக்குற வேரியபிள் நேம், அது என்ன வேணால் இருக்கலாம். அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர், அதாவது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். மூணாவது, என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுமோ அந்த வேல்யூ, அதாவது அந்த டேட்டா. இதில் ஆப்ரேட்டர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன, அது ஏன் வேரியபிளில் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ரியல் டைமில் யோசிச்சு பாருங்கள், ஆப்ரேட்டர்னால் யாருன்னு, நம்ம யாரை சொல்லுவோன்னு. ஸோ ஒரு வேலையை பண்ணுறவங்கள தான் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், கரெக்டாக? அதே போல் தான் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ரேட்டரும் ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் ஒரு வேலையை செய்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இங்கே நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. நம்ம இதில் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் கொடுக்குற வேல்யூவை ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு நேம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். a ஈக்குவல் டு 10. இந்த லைனை பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஏங்கிற வேரியபிளில் 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதாவது ஏங்கிறது நீங்கள் கொடுத்த வேரியபிள் நேம். இது நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பி, சி, ஹலோ, இல்லை என்ன பர்பஸ்க்காக அதை சேவ் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸோட நேம். ஏற்கனவே ஈக்குவல்ட்டுனா என்னங்கிறத பார்த்துட்டோம். இது ஒரு ஆப்ரேட்டர். இங்கே ஏங்கிற வேரியபிளில் இந்த 10ங்கிறத சேவ் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. மூணாவது, நீங்கள் கொடுக்குற வேல்யூ, அதாவது டேட்டா. டேட்டாங்கிறது எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அது ஒரு சின்ன தகவல். இப்போ கொடுத்துருக்க 10ங்கிற இந்த வேல்யூவை இன்டீஜர்னு சொல்லுவோம். அதாவது இதோட டேட்டா டைப் இன்டீஜர். டேட்டா டைப்னா என்ன? நம்ம எல்லா கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷனையும் டேட்டான்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதில் பல விதமான டேட்டாஸ் இருக்குது. அதை தான் நம்ம டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கே 10ன்னு கொடுத்துருக்கிறதுனால இதை இன்டீஜர்னு சொல்கிறோம், ஏன்னா இது நம்பர். இப்போ நம்ம a ஈக்குவல் டு 10ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது ஸ்டோரேஜில் வெறும் 10ன்னு மட்டும் சேவ் ஆகாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பைத்தான் ஆப்ஜெக்டாக சேவ் ஆகும். நம்ம ஆப்ஜெக்ட்னு ரியல் டைமில் என்ன சொல்லணும்? ஆப்ஜெக்ட்டுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லுவோம். நீங்கள் பார்க்குற கண்ணில் படுற ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் டிஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், கரெக்டாக? ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விர்ச்சுவல் திங். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணுறது, இந்த பொருளை நம்ம உருவாக்குறோம். என்ன ஆட்ரிபியூட் வேணாலும் வச்சுக்கலாம், என்ன பிஹேவியர் வேணாலும் வச்சுக்கலாம், என்ன ஸ்ட்ரக்சர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம உருவாக்குற ஒரு விர்ச்சுவல் திங்கை தான் இங்கே ஆப்ஜெக்ட்னு ப்ரோக்ராமிங்கில் சொல்கிறோம். ஸோ ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகும்போது அந்த வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணாது, அது ஒரு பைத்தான் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். இந்த பைத்தான் ஆப்ஜெக்டில் நீங்கள் கொடுத்த வேல்யூ மட்டும் இல்லாமல் அதோட டேட்டா டைப்பும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த லொக்கேஷனுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணி அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் கொடுத்த அந்த ஏங்கிற வேரியபிளில் இந்த லொக்கேஷனுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும். இப்போது ரெண்டாவது சின்டெக்ஸான எப்படி அந்த வேல்யூவை அந்த ஸ்டோரேஜ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
அந்த வேரியபிள் நேமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ரெஃபரன்ஸ் ஆகிருக்க லொக்கேஷனில் இருந்து அந்த வேல்யூவை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போது பிரிண்ட் ஆஃப் ஏ இந்த சின்டாக்ஸ் மூலயமா அந்த ஏல என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். பைத்தானில் ஐடிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா அது எந்த லொக்கேஷன் ஐடியில் சேவ் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏங்கிறது 10ன்னு இருக்கும்போது இதுதான் லொக்கேஷன் ஐடி. இப்போ இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம், b = 5. இப்போது இன்னொரு லொக்கேஷனில் பிங்கிற வேரியபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை அது க்ரியேட் பண்ணி பியை ரெஃபரன்ஸாக அது க்ரியேட் பண்ணிவிடும். அதில் 5ங்கிற வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பைத்தானில் எல்லா வேல்யூக்கும் ஒரு லொக்கேஷனை க்ரியேட் பண்ணாது. இப்போது c = 5 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு லொக்கேஷனை க்ரியேட் பண்ணாது. ஏற்கனவே 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது, அதில் ரெஃபரன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணும். இப்போ பியும் அதே லொக்கேஷனை தான் ரெஃபர் பண்ணியிருக்கும், சியும் அதே லொக்கேஷனை தான் ரெஃபர் பண்ணியிருக்கும். இதனால் பைத்தான் மெமரியை வேஸ்ட் பண்ணாமல் ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணுது. இப்போது மறுபடியும் a = 5ன்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே a 10ங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் ஆகியிருக்கும். அந்த ரெஃபரன்ஸை அது டெலீட் பண்ணிவிட்டு 5ங்கிற லொக்கேஷனுக்கு அந்த ஏக்கு இன்னொரு ரெஃபரன்ஸை அது க்ரியேட் பண்ணிவிடும். இப்போது a, b, c இது மூணுமே ஒரே லொக்கேஷனை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கும். இப்போது a = 5ன்னு மாற்றினதுக்கப்புறம் 3 லொக்கேஷன் ஐடியும் பாருங்கள். ஏங்கிறதுக்கும் பிங்கிறது சிங்கிறது இது மூணும் ஒரே லொக்கேஷனை தான் இங்கே பாயிண்ட் பண்ணுது. இப்போது எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாமல் 10ங்கிறது உங்கள் ஸ்டோரேஜில் இருக்கும். எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாத இந்த 10ஐ கார்பேஜ் கலெக்டர் ரன் ஆகும்போது க்ளீன் பண்ணிடும். கார்பேஜ் கலெக்டருங்கிறது பைத்தானில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற ஒரு ப்ரோக்ராம். இது ரெஃபரன்ஸே இல்லாத எல்லா ஆப்ஜெக்டையும் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. குறிப்பிட்ட பீரியடில் திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் பைத்தானில் வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் டேட்டா டைப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம்.